நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். பாபாவுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்த பக்தர்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் தான் கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில கசப்பான அனுபவங்களும் கிடைச்சிருக்கலாம். அவங்க நான் பாபாவை வழிபட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு சோதனை மேலே சோதனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அவங்க இன்னும் பாபாவை சரியாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் சொல்லுது. பாபாவை வணங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் கஷ்டம் வந்ததுன்னு இல்லை. நமக்கு எப்போவும் கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் நம்பிக்கை வைக்கணும். நாம் ஒரு குருவை பிடிச்சிட்ருக்குறோம். நம்மளுடைய கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சரி பண்ணுவாருன்னு எவ்வளோ காலங்களாக நாம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கஷ்டம் என் குருவை பிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குதுன்னு சொல்லி முதல்ல நாம் உணர ஆரம்பிக்கணும். நாம் உணர்ந்த அந்த நொடி தொடங்கி நம்மளுடைய கஷ்டம் முடிவுக்கு வரும்.